இனி கண்டிப்பாக மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு முக்கால் பழமாக இருக்கிற மாதிரி வந்து மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் மேங்காய் எடுத்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். ஸோ கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே வந்து வறுத்து அரைச்ச வெந்தய பொடி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தேவையான சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்லோ குக் பண்ணணும். ஸோ ஆயில் வந்து இந்தளவுக்கு பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நல்ல பச்சை மாங்காய் இருந்தால் கூட செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.